நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே திருப்பாச்சூர் பகுதியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தலைமையில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழகத்தின் உரிமைகளை யாருக்கும் விட்டுத்தர மாட்டோம் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பின்னர் பேசிய அவர், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என ஒன்றிய ஆட்சியாளர்களை கேட்பதாகவும், தமிழக உரிமைக்காக வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைந்தால்தான் சுயமரியாதையுடன் வாழ முடியும் என 2021 திராவிட மாடல் ஆட்சியை மக்கள் உருவாக்கினார்கள். மக்கள் வைத்த நம்பிக்கையை காப்பாற்றி வருகிறோம் எனவும் திமுக அரசு மக்களுக்கு செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டார். பின்னர் பேசிய அவர், சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ் இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்பொழுதுதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால்தான் தமிழ்நாடு போராடும். அது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகிறது. பிரதமர் மோடி அவர்களே இந்தியை வளர்ப்பதை விட இந்தியாவை வளருங்கள் எனவும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் நவீன். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று ஒன்றிய ஆட்சியாளர்களை நோக்கி கேட்கின்ற வகையில் திரண்டிருக்கக்கூடிய தமிழினமே, இந்த இனத்திற்காக இனிமைமிகு நம்ம தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஆபத்து வந்தால் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற வீர முழக்கமிட்டு எந்த தியாகத்திற்கும் தயாராக இருக்கக்கூடிய திராவிட பட்டாளமே, நம் இனத்தினுடைய நிலத்தின் மொழியின் நலத்தை கெடுக்கின்ற எதிரிகள் எவராக இருப்பினும் துணிவுடன் எதிர்கொள்ளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர உடன்பிறப்புகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க எண்ணி பாருங்க. 3 ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முந்தைய ஆட்சியாளர்களால் 10 காலம் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வளைந்த முதுகோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை டெல்லியின் காலடிகளை அடகு வச்ச ஊர்ந்த அவலம். இதையெல்லாம் கண்டு பொறுக்காத மானமுள்ள தமிழினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிய அமைச்சாதான் நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாக இருக்க முடியும், சுயமரியாதை உணர்வோடு தலைநிமிர்ந்து வாழ முடியும்னு முடிவு செஞ்சு 2021 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தந்து நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை உருவாக்குனாங்க. மக்களான நீங்க எங்க மேல வச்ச நம்பிக்கைய நாளும் காப்பாத்தி இந்தியாவே திரும்பி பார்க்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், சமூக நீதி, மதச்சார்பின்மை, கூட்டாட்சி இந்தியா, மாநில சுயாட்சி கோட்பாடுகளின் கீழ்
இந்தியாவை அணி திரட்டுவோம். அப்படி அணி திரட்டினா மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதனால தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற போராட்டமானது இந்தியா முழுமைக்குமான போராட்டமாக மாறப்போகுது. பிரதமர் மோடி அவர்களே, உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்தியை வளர்க்கிறதை விட இந்தியா வளர்க்க பாருங்க. எத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சாலும் சமஸ்கிருதத்தை வளர்க்க முடியாது. மக்களால் பேசப்படாத மொழி, அந்த மொழியை வளர்க்க கோடி கோடியாக கொட்டி குவிப்பீங்க. உலகமெங்கும் பல நாடுகளில் அரசு அங்கீகாரத்தோடு மக்களால் பேசப்படுகிற எங்க தமிழ் மொழிக்கு ஓரவஞ்சனை செய்வீங்களா? நாடு இப்ப என்ன நிலையில் இருக்கு? பிரதமர் அவர்களே, ஜிடிபி எனப்படும் இந்திய நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியை என்னவா வச்சிருக்கிறீங்க? கடந்த அக்டோபர் டிசம்பர் ஆகிய 3வது காலாண்டுல 6.8 விழுக்காடா வளரணும்னு சொன்னாங்க. ஆனா 6.2 விழுக்காடு தான் வந்திருக்கு. இதுதான் உங்களுடைய வளர்ச்சி இந்தியாவா? அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சு சரிஞ்சு படுபாதாளத்துக்கு போகுது. 2014ஆம் ஆண்டு நீங்க ஆட்சிக்கு வரும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 58 ரூபாய் 47 பைசாவா இருந்துச்சு. இப்போ 2025ஆம் ஆண்டு இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.